அனைவருக்கும் வணக்கம். நமது சென்னை ஜேவியா கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலில் பல்சுவை நிகழ்ச்சிகளை அவ்வப்போது தொகுத்து வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் தற்போது விநாயகர் சதுர்த்தி கும்பிடுவதில் எத்தனை நன்மைகள் என்பதை தெரிந்து கொள்வோம். பொதுவாக இந்து மதத்தில் உள்ள பண்டிகைகளும் விழாக்களும் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த கலவையாக இருக்கும். விநாயகர் சதுர்த்தி பண்டிகையின் போது வழக்கத்தை விட சற்று அதிகமாக காய்கறிகளும் பழங்களும் மளிகை பொருட்களும் விற்பனையாகும். இதனால் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் கூடுதல் லாபம் கிடைக்கும். விநாயகர் சிலை செய்யும் கைவினை கலைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பும் அதிகப்படியான கூலியும் கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்று கோயிலுக்கு குடும்பத்துடன் செல்லும்போது குடும்பத்தில் ஒற்றுமையும் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கும் அமையும். இவை எல்லாவற்றையும் விட சற்று சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விஞ்ஞானபூர்வமான நன்மை ஒன்றும் இதில் இருக்கின்றது. அது என்னவென்றால், வேறு எந்த இந்து கடவுளுக்கும் இல்லாத வகையில் விநாயகர் சதுர்த்தியின் பண்டிகையின் போது விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை போடப்படுகின்றது. இதன் காரணமாக தரிசு நிலங்களில் வறட்சியை தாங்கி மானாவாரியாக வளர்ந்திருக்கும் எருக்கம் செடியிலிருந்து பூ காயாகி கனிந்து வெடித்து அதில் உள்ள விதைகள் காற்றில் பறந்து எங்கு பார்த்தாலும் எருக்கஞ்செடி புதராக வளர்ந்திருக்கும். பொதுவாக எருக்கஞ்செடிக்கு அருகில் எந்த புல் பூண்டும் முளைக்காது. இதனால் சுற்றுச்சூழல் சீர்கேடு அடைந்துவிடும். விநாயகர் சதுர்த்தி விழாவால் தான் எருக்கஞ்செடி வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படுகின்றது என்பதிலிருந்து இந்து மத பண்டிகைகள் விஞ்ஞான அறிவும் மெய்ஞான அறிவும் கலந்த ரிஷிகளாலும் சித்தர்களாலும் பாஷ்யக்காரர்களாலும் வடிவமைக்கப்பட்டவை என்பதை தெரிந்து கொள்ளலாம். விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். வாரீர். நன்றி, வணக்கம்.